ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஜாரி வேர்ல்டு. ஆக்சுவலாக ரொம்ப மாதம் ஆகிட்டு ஒரு லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவோட வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸை தான் டிசைன் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த பட்டர்ஃப்ளை டிசைனை ஃபுல் வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த ஃபுல் வீடியோவை நான் இன்றைக்கி எடுக்க முடியல. குட்டி குட்டி ஷார்ட்ஸுக்கு தேவையான கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்தனால என்னால் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியல. இன்னும் அடுத்தடுத்து வர டிசைன்ஸை நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோவாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை நான் எப்படி க்ரியேட் பண்ணேங்கிறத ஒரு குட்டி ஷார்ட்ஸாக நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்லாம் இதில் யூஸ் பண்ண போகிறேங்கிறத காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த கிளிப் ஸ்டோன்ஸ், இதில் மேஜராக வந்து கோல்டன் கலர்ஸ் தான் அதிகமாக டாமினேட்டாக இருக்கும். ஒயிட் வந்து லைட்டாக மைல்டாக அங்கங்கே ஆட் பண்ணுற, ஒயிட் ஸ்டோன்ஸ் மைல்டாக அங்கங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோன்ஸ். அப்புறம் வந்து சீக்வன்ஸ்லேயே 2 சைஸஸ், ஒன்று சின்ன சைஸும் அதுக்கப்புறம் பெரிய சைஸும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ளவர் டைப்பில் இருக்கக்கூடிய சக்ரி இருக்கிறதுலே சின்ன சைஸ் சக்ரி வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிளிப் ஸ்டோனில் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 இன்ச் இருக்கக்கூடிய டியூப் பீடு, தென் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸு, அப்புறம் கட்தானா பீட்ஸும் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் மோட்டிவ் பண்ண போகிறோம். இந்த 2 த்ரெட்டுமே யூஸ் பண்ணலாம், பட் நான் இதில் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோனோட சைஸில் தான் இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோனை நம்ம டேரெக்டாக பேஸ்ட் பண்ணால் அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்காது. ஸோ இதை சுற்றி அவுட்லைனிங்க்கு கட்தானா பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோன் விட்டலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். உட்டன் நீடில் வச்சு தான் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நான் வந்து பண்ண போகிறேன். இப்படி மொத்தமாக 3 நீடில்ஸ் எடுத்து ஒரே டைமில் நான் வந்து லோட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரே டைம்லேயே ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுப்பேன். இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். சிங்கிள் கட்தானா பீடாக வச்சு தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு பெட்டல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நான் நாட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் போட்டே நான் நெக்ஸ்ட் பெட்டல் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல் பெட்டலையும் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுலேயும் நம்ம கட்தானா வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கட்தானா வச்சு அவுட்லைனிங் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து 2 கட்தானா பீடாக வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு க்ளோஸில் காட்டியிருக்கேன், கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவுட்லைனில் மட்டும் 2 கட்தானா பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி தான் இந்த லீவ் ஃபுல்லாகவே நான் வந்து இப்படி அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 சைடு கொம்பு மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து கிறிஸ்டல் பீடும் சின்ன சைஸ் சக்கரியும் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீடு, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் சக்கரி, இந்த மாதிரி ஃபுல்லாக இதை சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிறிஸ்டல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு சக்கரியும் ஒரு கிறிஸ்டல் பீடும் 2 சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கட்தானா பீட் வச்சு இந்த சைடு ஸ்டெம்மில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம லீஃபில் ஸ்டிச் பண்ணோம்ல அவுட்லைனிங்க்கு ஸ்டெம் ஸ்டிச், அதே தான் இதுலேயும் பண்ண போகிறேன். 2 கட்தானா பீடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நல்லா க்ராஸாக அந்த லைன் எப்படி போதோ அதே டைரெக்ஷனில். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அங்கங்கே குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கும். அதில் வந்து நல்லா கட்தானா பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 கட்தானா பீடு எடுத்திருக்கேன். ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா க்ராஸாக அந்த ஷேப்ஸ்லேயே அப்படியே கொடுக்க 3 கட்தானா பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்.
இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி லீவ்ஸ்லேயும் நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக நான் காட்டுறேன். இங்கே வந்து போட்டிருக்கல அந்த குட்டி குட்டி புட்டாஸ் எல்லாமே இந்த சர்க்கிளாக ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாமே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒயிட் கலர் கட் தான் நான் கிளிப் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கிளிப் ஸ்டோன் கிட்ட ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் வந்து கிறிஸ்டல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். நம்ம அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடாமல் செயின் ஸ்டிச் போடாமல் போட்டோன்னா அந்த கட்தானாவை நெருக்கிக்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீட்டாக இருக்காது ஃபினிஷிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு கிறிஸ்டல் பீட், அப்புறம் வந்து ஒரு சக்ரி, அப்புறம் ஒரு கிறிஸ்டல் பீட், அப்புறம் ஒரு சக்ரி, இந்த மாதிரி சிங்கிள் பீடாக தான் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் டிசைன் பார்க்க நீட்டாக ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இப்போது இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே மட்டும் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 டாட் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அங்கங்கே பிரான்ச்சஸாக இருக்கா, அதில் வந்து ஒரு சீக்வன்ஸ், சின்ன சைஸ் சீக்வன்ஸும் அப்புறம் ஒரு கட்தானா பீடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸு கட்தானா பீடையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கட்தானா பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி சேம் இதே மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்லேயும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஒரு 3 லைன்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து 1/2 inch டியூப் பீட்ஸும் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் ஒரு சீக்வன்ஸ், இந்த 3 சேர்த்து ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு கிறிஸ்டல் பீடையும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த டியூப் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று சென்டரில் ஒன்று வர மாதிரி இதை ஸ்டிச் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு உங்களுக்கே காட்டுறேன். இந்த லீஃபோட சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். மொத்தம் 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டு. சென்டரில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் இந்த சைடு ஒன்று போட்டோன்னா நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஒன்று போடுற மாதிரி மாற்றி இந்த மாதிரி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றுமா போட்டு இந்த சென்டரில் உள்ள ஸ்பேஸை ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறேன். இதுலேயும் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான், ஆனால் இதில் சீக்வன்ஸை சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும். இந்த மாதிரி சீக்வன்ஸை இதில் வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி 3 டைம்ஸ் இங்கே அந்த சைடு ஒன்று அப்புறம் அந்த சைடு ஒன்று சென்டரில் ஒன்று 3 இது வர மாதிரி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். இந்த மாதிரி அங்கங்கே போட்டிருக்கேன். ஸ்பேஸ் எங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிளிப் ஸ்டோன், இந்த 2 புட்டாஸ்க்கு சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் லீஃப் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலான சூவிங் த்ரெட் தான், பிளாக் கலர் சூவிங் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கிளிப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனலாக உள்ளே வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூ நல்லா தாராளமாக நிறைய போடணும். இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா க்ளூ போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுணும். நல்லா ட்ரை ஆக விடணும் இந்த க்ளூவை. ஃபஸ்ட்டு 1 டே நைட் வரைக்குமே நல்லா ட்ரை ஆக விடணும். நான் ஃபுல் டிசைனையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மொத்த ஸ்லீவையும். ஸ்லீவ் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye. Thanks for watching.